கேளுங்கண்ணே. ஐயா, குறிப்பாக இந்தியா பாகிஸ்தான் 2 நாடுகள் நம்முடைய நாட்டுக்கும் இன்னைக்கு ஒரு எதிரி நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது இன்று நேற்று அல்ல. ஆனா இன்னைக்கு இந்தியாவுடைய ஒரு ரெஸ்பான்ஸ், பாகிஸ்தான் செய்யக்கூடிய தவறுகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய பதிலடி என்பது இன்னைக்கும் நாம பொறுத்து அறத்தின் அடிப்படையில தான் நம்முடைய பதிலடி இருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்க, 2008 மும்பை அட்டாக் நடந்த பொழுது 166 பேர் கொடூரமா கொல்லப்பட்டாங்க. அன்னைக்கு அமைதி முறையில் ஐநா சபையிலிருந்து எல்லாத்தையும் நாம் வேண்டுகோள் விடுத்தோம். குறிப்பாக யாரெல்லாம் இந்த தாக்குதலுக்கு பின்னணியில் இருக்கிறாங்களோ நடவடிக்கை எடுக்கணும். அதன் பிறகு தொடர்ச்சியாக பல தாக்குதல் நடந்தும் கூட மிக முக்கியமானது பத்தான்கோட் 2016 பஞ்சாப்ல நம்முடைய ஏர்பேஸுக்குள்ள பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தீவிரவாத செயலில் ஈடுபட்டாங்க. அன்னைக்கு கூட நம்ம என்ன சொன்ன, மோடி ஐயா பாகிஸ்தான் நாட்டில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு அதிகாரிகளை இந்தியாவுக்கு வர சொன்னோம். பத்தான்கோட் நீங்க வாங்க, வந்து பாருங்க, டிஎன்ஏ எவிடன்ஸை பாருங்க, தொலைபேசி உரையாடல்களை பாருங்க, எப்படி உங்களுடைய தீவிரவாதிகள் எங்க நாட்டுக்குள்ள பத்தான்கோட்டில் தீவிரவாத தாக்குதல் நடத்துறாங்க பாருங்கன்னு சொன்னோம். அன்னைக்கு பாகிஸ்தான் அதிகாரிகள் இந்தியாவுடைய ஏர்பேஸுக்குள்ள அனுமதி கொடுத்தாங்க. அது வரைக்கும் இந்தியா சரித்திரத்திலே அனுமதி கொடுக்கல. ஆனா திரும்பி போன பாகிஸ்தான் அதிகாரிகள் இந்தியாவை திரும்ப கூப்பிட்டுருக்கணும். உள்ள இது பார்ட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், நீங்க இங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க, எங்களே உங்க நாட்டுக்குள்ள கூப்பிடுங்க. அதையும் பாகிஸ்தான் அவமதிச்சு. அதே 2016 ஊரியில தாக்குதல் நடத்தப்பட்டு 23 நம்முடைய சோல்ஜர்ஸ், ராணுவ வீரர்கள் அவங்க தங்கியிருந்த கேம்புக்குள்ள பாகிஸ்தான் தீவிரவாதிகள் கொண்டாங்க. அந்த ஊருக்கு நம்ம பதிலடி தாக்குதல் கொடுத்தோம். லைன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி போய் நம்முடைய பாதுகாப்பு படை பதிலடி கொடுத்துட்டு வந்தாங்க. 2019 புல்வாமா 46 பாதுகாப்பு படை வீரர்கள் கான்வாயில போகும்போது சிஆர்பிஎஃப் கான்வாய் அடிச்சு 46 பேர்த்த கொண்டாங்க. அப்பாவிகள் எந்த தப்பான வேலையும் செய்யாம நாட்டுக்காக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டாங்க. நாம் என்ன பதிலடி கொடுத்தோம்? பாலாகோட் ஏர் ஸ்ட்ரைக், திரும்ப லைன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி பாலாகோட் பகுதிக்குள்ள போய் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு வந்தோம். ஸோ பாகிஸ்தான் செய்யக்கூடிய எல்லா தவறுகளுக்குமே நம்முடைய பதிலடி என்பது ஒரு முறையும் ஒரு படி மேல மேல போறோம். எனக்கு 2025 எல்லாத்தையும் தாண்டி பெகல்காம்ல 26 அப்பாவிகளை, 25 இந்தியர்கள், ஒரு நேபாளர், அதுவும் குறிப்பாக அவங்க எந்த மதத்தை சார்ந்தவங்க, இந்து மதத்தை சார்ந்தவனா அப்படின்னு கேட்டு கொண்டிருக்கிறாங்க. அதற்கும் நம்ம பதிலடி கொடுத்தோம். அதுவும் ப்ரொபோர்ஷனேட். எப்படி கொடுத்தோம்? பாகிஸ்தான் ஆக்கிபைடு காஷ்மீருக்குள்ள 5 இடத்துல நாம குறிப்பாக தீவிரவாத மையங்கள் எங்க இருக்கோ, லஷ்கர் இ தொய்பா, ஹிஸ்புல் முஜாஹிதீன், இது போன்ற தீவிரவாத அமைப்புகள் எங்க இருக்கோ அதை தாக்குதல் நடத்தணும். பாகிஸ்தானுக்குள்ள 4 இடத்துல தீவிரவாத அமைப்புகளை பார்த்து நம்ம தாக்குதல் நடத்தணும். அதுல குறிப்பாக லஷ்கர் இ தொய்பாவுடைய முக்கிய தீவிரவாதிகள் இருந்தாங்க. அமெரிக்கா போன்ற நாடுகள் ப்ரெஸ்கிரைப்டு சாங்ஷன் லிஸ்ட், யாரு மேலாம் நாங்க நடவடிக்கை எடுக்க போறோம்னு சொன்னவங்க மேல நாம தாக்குதல் நடத்தியிருந்தோம். அதுவும் கூட பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய எந்த மிலிட்டரி இன்ஸ்டாலேஷன் நம்ம அடிக்கல, பாகிஸ்தானுடைய ஏர்பேஸை நாம் அடிக்கல, பாகிஸ்தானுடைய மிலிட்டரி மேல கை வைக்கல, பாகிஸ்தானுடைய கிரிட்டிக்கல் இன்ஃப்ரா, ஒரு பவர் கிரிட்டோ, ஒரு எனர்ஜி செக்டரோ, ரோடுவேவோ, ஹைவேவோ எங்கேயும் நாம தாக்குதல் நடத்தல. நடத்திய பிறகு நாம் தெளிவாக சொன்னோம், நீங்க நடத்தின தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலாக நாங்க உங்க நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் எங்கிருந்து இந்த பெகல்காம் அட்டாக்க பிளான் பண்ணாங்களோ நாங்க அடிச்சிருக்கோம், நாங்க எக்ஸ்கலேட் பண்ணல அப்படின்னு சொன்னோம். அதே பிறகு பாகிஸ்தான் என்ன பண்ணாங்க? அப்பாவி பொதுமக்களை பார்த்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பார்டர் ஏரியால ஷெல்லிங். இன்னைக்கு பாருங்க, காஷ்மீர்ல அசிஸ்டன்ட் கலெக்டர் ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் பாகிஸ்தானுடைய ஷெல்லிங்ல. இன்னைக்கு காலையில் அதிகாலையில அசிஸ்டன்ட் கலெக்டர், பிளாக் டெவலப்மெண்ட் ஆபீசர், மேல் கிரேட்ல இருக்கிறவங்களை கொண்டிருக்காங்க. 20க்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்களை கொண்டிருக்கிறாங்க. வெறும் ஷெல்லிங், இன்டிஸ்கிரிமினேட். பொதுமக்களுடைய வீடு எங்க இருக்கு அதை நோக்கி ஷெல் பண்ணு, அப்பாவிகள் இறக்கட்டும். அதை தாண்டி கடந்த இன்னைக்கு 13 நாளாக லைன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி ஷெல்லிங் நடக்குது. கடந்த 3 நாட்களாக 400க்கும் மேற்பட்ட ட்ரோனை நம்ம நாட்டுக்குள்ள அனுப்பி அந்த ட்ரோன் கிட்டத்தட்ட ஜம்மு அண்ட் காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான் எல்லா பகுதிகளிலும் கூட அந்த ட்ரோன் அட்டாக் நடத்துறாங்க. ஸோ இந்தியா எடுத்த நடவடிக்கை என்ன? பாகிஸ்தான்ல இருந்து வந்த தீவிரவாதிகள் செய்த தவறுக்கு அந்த தீவிரவாத மையங்கள் எங்க இருக்கோ அதை நோக்கி நாம் அடிக்கிறோம். பாகிஸ்தான் திரும்ப என்ன பண்றாங்க? இந்தியாவில் இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்களை பார்க்கறாங்க. அப்ப மக்கள் எல்லோரும் முடிவு செய்ய கொள்ள வேண்டும், நம்ம மேல ஒருத்த போர் தொடுக்கும் பொழுது திரும்பி நம்ம பதிலடி கொடுக்கல நம்ம கோலை. ஆனா நம்ம மேல ஒருத்தன் போர் தொடுக்கும் பொழுது திரும்ப நாம பேச வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு இந்தியாவுக்கு இருக்கு. இன்னைக்கும் இந்தியாவை பொறுத்தவரை இன்னைக்கு 10:30 மணி நாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் 10:30 மணிக்கு நம்முடைய முக்கியமான பிரீஃபிங் டெல்லியில
அந்த 2 ராணுவ பாதுகாப்பு படை அந்த அதிகாரிகள் பெண்மணிகள் 2 பேரும் ஃபாரின் செக்ரட்டரியோட 10 மணிக்கு முக்கியமான பிரீஃபிங் இருப்பதாக நான் அறிந்தேன். அதனால் அதை நீங்க பார்க்கணும் பத்திரிகை நண்பர்கள். இந்தியாவை பொறுத்தவரை பொறுத்திருக்கின்றோம், அறத்தின் அடிப்படையில் இருக்கின்றோம். பாகிஸ்தான் செய்யக்கூடிய தவறுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கிறோம். அதே நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நாம $4 trillion எக்கானமி, மிகப்பெரிய பொருளாதார நாடு. பாகிஸ்தான் $360 billion, அதாவது 12ல் 1. எனக்கு இந்தியாவுடைய மொத்த பொருளாதார உற்பத்தி திறன்ல 12 நாம் இருக்கோம்னா பாகிஸ்தான் 1 இருக்காங்க. சோ பாகிஸ்தானோடு சண்டை போட்டு ஜெயிச்சு நமக்கு ஒன்னும் ஆக போறது கிடையாது. நாம எந்த நாட்டினுடைய ஒரு எல்லையும் பிடிப்பதற்காக இந்த சண்டை போடல. ரஷ்யா உக்ரைன் மாதிரி போர் கிடையாது. நம்ம நாட்டின் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தீவிரவாத தாக்குதலை வேரோடு அறுத்து எரிய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இறங்கி இருக்கின்றோம். இதுல நாம தமிழ்நாட்டில் இருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய பார்வை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். பாரத நாட்டின் மீது பற்று நமக்கு இருக்கு. ஆனாலும் நம்ம பார்டர்ல இல்ல, நம்ம பாகிஸ்தானுடைய மிசைல் ரேஞ்சில் இல்ல, நம்ம பாகிஸ்தானுடைய ட்ரோன் ரேஞ்சில் இல்ல, நம்ம பாகிஸ்தானுடைய ஷெல்லிங் ரேஞ்சில் 3 இடத்திலும் நம்ம இல்ல. ஆனா இதே இந்தியர்கள், நம்முடைய சகோதர சகோதரிகள் பார்டர் ஸ்டேட்ல இருக்கிறவங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீர், பஞ்சாப், ராஜஸ்தான், அவங்க எல்லாருமே பாகிஸ்தானுடைய மிசைல் ரேஞ்சில் இருக்காங்க, ட்ரோன் ரேஞ்சில் இருக்காங்க, ஷெல்லிங் ரேஞ்சில் இருக்காங்க. இந்த நேரத்தில் ஒரு நாடாக ஒற்றுமையாக நாம் இருந்து நாம் இந்தியர்கள் அனைவரும் ஒரு தாய் பிள்ளையினுடைய மக்கள் என்கின்ற உணர்வோடு நாம் இருக்கணும். எல்லா இடத்திலும் கூட நமக்கு அந்த வேள்வி இருக்கணும். பாதுகாப்பு படைக்கு நாம் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் இருக்கணும். யூனிஃபார்ம் போட்டிருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லோருடைய பேச்சை நம்ம கேட்கணும். ஒரு சிவில் டிஃபென்ஸ் ட்ரில் பண்றாங்க, அதை முழுமையாக நம் களத்தில் இருந்து அவர்களுக்கு நாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அது நம்முடைய காவல்துறை அதிகாரிகளா இருக்கட்டும், இல்ல சிவில் டிஃபென்ஸ் வாலண்டியர்ஸா இருக்கட்டும், ஹோம் கார்டாக இருக்கட்டும், பேராமிலிட்டரி போர்சஸாக இருக்கட்டும், ஆர்மியாக இருக்கட்டும், இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய கடமை இந்தியர்களாக நம்முடைய அரசு சொல்லதை முழுமையா நாம செயல்படுத்தணும், கேட்கணும். பாதுகாப்பு படை அதிகாரிகள் சொல்றதை நம்ம கேட்கணும், காவல்துறை அதிகாரிகள் சொல்றதை கேட்கணும். நேற்று உதாரணத்துக்கு சென்னையில காவல்துறை ஆணையாளர் கமிஷனர் அருண் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, பொது இடத்துல நாங்க பாதுகாப்பை அதிகப்படுத்தியிருக்கோம். அப்ப நாமளும் கேர்ஃபுல்லா இருக்கணும். பொது இடத்துல பெரிய பெரிய கூட்டமெல்லாம் நம்ம போடுறோம், தேவையா தேவையில்லையா, இந்த நேரத்துல நாமும் அதை வந்திருக்கணும். அதே நேரத்துல பார்டர் ஏரியால நம்முடைய நண்பர்கள் சகோதரர்கள் யார் இருந்தாலும் கூட ஆதரவு வார்த்தைகளை சொல்லணும். சமூக வலைதளத்துல எல்லோருக்கும் அந்த நம்பிக்கை இருக்கணும். ஆனால் நிச்சயமாக இன்னைக்கு நாளைக்கு இது முடிய போறது இல்லை. மோடி அவர்களை பொறுத்தவரை, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பொறுத்தவரை சங்கல்பத்தோடு களமிறங்கி இருக்கிறாங்க. ஏன்னா 2-3 இடத்துல நம்ம தாக்குதல் நடத்துவதற்கு முன்பு பிரதமர் அவர்கள் மிக தெளிவாக அவருடைய மனதை நமக்கு பிரதிபலிச்சிட்டாங்க. இந்த பூமியில எங்க ஒளிந்திருந்தாலும், பூமிக்கு கீழே ஒளிந்திருந்தாலும் உங்களை தொலாவி பிடிச்சு இல்லாம நான் பண்ணிடுவேன் அப்படின்னு. ஆனால் இந்த போர் என்பது தீவிரவாதத்திற்கு எதிரான போர். இது இன்னைக்கு நாளைக்கு முடியாது. நாம் அக்ரெசிவா போகத்தான் போறோம். பாகிஸ்தான் இதன் பிறகு நம்முடைய நடவடிக்கையை பார்த்த பிறகு இந்தியால இன்னொரு அப்பாவி பொதுமக்களுடைய உயிரை எடுப்பதற்கு பலமுறை யோசிக்கணும். ஆனால் பத்திரிகை நண்பர்கள், நாம் எல்லோருமே இந்த நேரத்துல நம்ம ரிப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயம், பேசக்கூடிய விஷயம், செய்யக்கூடிய விஷயம் எல்லாம் கண்ணியமிக்கதாக, அரசுக்கு ஒத்துழைப்பு அளிப்பதாக இருக்க வேண்டும் என்கின்ற தாழ்மையான வேண்டுகோளையும் உங்களுக்கு வைக்கிறேன். பாகிஸ்தானை பொறுத்தவரை நான் இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு பொதுமக்களாக என்னுடைய உணர்வை நான் பிரதிபலிக்கிறேன். இன்னைக்கு பாகிஸ்தான் அதனுடைய நாடு அதனுடைய கண்ட்ரோல்ல இல்ல. நம்ம எல்லாரும் சொல்லுவோம், ஒரு நாட்டுக்கு ஒரு ஆர்மி வேணும். இந்தியாஸ் காட் அன் ஆர்மி. ஏன்னா பாரதத்துக்கு ஆர்மி வேணும். ஆனா பாகிஸ்தானுக்கு ஆர்மிக்கு ஒரு நாடு. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். பாகிஸ்தான் நாட்டுக்கு ஆர்மி இல்ல, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஆர்மிக்கு ஒரு நாடு. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ஆர்மி தான் அந்த சிவிலியன் கவர்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்றாங்க. சிவிலியன் கவர்மெண்ட் ஆர்மியை கண்ட்ரோல் பண்ணல. இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு நாம ஆர்மியை கண்ட்ரோல் பண்றோம். ஆர்மி சிவிலியன் கவர்மெண்ட் கீழே வேலை பார்க்கறாங்க. அதனால நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பாகிஸ்தான் இன்னைக்கு அந்த அரசனுடைய கட்டுப்பாட்டுல பாகிஸ்தான் இல்ல. பலுச்சிஸ்தான் அவங்க கட்டுப்பாட்டுல இல்ல. காஷ்மீர் என்ன பிடிச்சி வச்சிருக்காங்களோ அவங்க கட்டுப்பாட்டுல இல்ல. பாகிஸ்தான் நேத்து இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் IMF $1 பில்லியன் கடன் வாங்கி தான் வண்டியே ஓட்டுறான். நேத்து IMF $1 பில்லியன் கடன் கொடுக்கலன்னா இன்னைக்கு பாகிஸ்தான் அவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கிரிட்ல பவர் ஜெனரேட் பண்ற கூட காசு இருக்காது. அதனால் பாகிஸ்தானை பொறுத்தவரை அது ஒரு பெரிய நாடே கிடையாதுங்க, ஒரு சின்ன நாடு. இந்தியாவுடைய பொருளாதார திறன்ல 12ல் 1 மடங்கு ஒரு பங்கு இருக்கக்கூடிய நாடு. ஆனால் பாகிஸ்தான் அவர்கள் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். இந்தியாவோட தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வர்றாங்க, அவங்க எக்ஸ்கலேட் பண்றாங்க, அவங்க சிவிலியனை கொள்றாங்க, அவங்க மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அடிக்கிறாங்கன்னா பாகிஸ்தான் என்கின்ற நாடு வரைபடத்தில் இருக்காது என்பது உங்களை போன்ற என்னை போன்ற சாதாரண மனிதர்கள். ஏன்னா நம்ம அவ்வளவு பலமா இருக்கோம். நம்ம நினைச்சோம்னா பாகிஸ்தானை ஒண்ணுமில்லாம பண்ணிடலாம். ஆனாலும் மோடி அவர்கள் அறத்தின் அடிப்படையில் இந்த போர் இருக்கு. நம்ம பாகிஸ்தானை எதையுமே போய் தாக்கலையே. நம்ம மிசைல் விட்டு பாகிஸ்தானுடைய மிலிட்டரி இன்ஃப்ரா எதுவுமே அடிக்கல. அவங்க ட்ரோன் அடிக்கிறதுனால நமக்கு வேற வழி இல்லை. அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நம்ம டேக் ஆஃப் பண்ணியிருக்கோம். லாகூர்ல இருக்கக்கூடிய சைனா கொடுத்திருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நாம எதுக்கு அடிச்சோம்?
அவங்க ட்ரோனை நம்ம பார்டருக்குள்ள அனுப்புறதுனால அவங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நம்ம எடுத்தோம், நாம அடிக்கல. அதனால இப்பொழுதும் பாகிஸ்தான் கையில தான் இருக்கு. இதை அவங்க எக்ஸ்கலேட் பண்றாங்க, இதை மிலிட்டரி கன்ஃபரன்டேஷனாக கொண்டு போறாங்கன்னா என்னை பொறுத்தவரை பாகிஸ்தான் என்கின்ற நாடு வரைபடத்தில் இருக்காது என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த ராணுவ வீரருக்கு ஆதரவா தமிழக அரசு ஒரு பேரணி, ஆனா ஒன்றும் தப்பு இல்லைங்கண்ணா. நம்முடைய முதலமைச்சராக இருக்கட்டும், இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாற்று கட்சியை சார்ந்த நண்பர்களாக இருக்கட்டும், உதாரணத்துக்கு சசி தரூர் இன்னைக்கு திருவனந்தபுரத்தினுடைய காங்கிரஸ் எம்பி எவ்வளவு அற்புதமா பேசுறாங்க. இன்டர்நேஷனல் மீடியா எல்லாம் பாருங்க, ஸ்கை நியூஸ்ல, பிபிசியில மிக அற்புதமாக இந்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை என்ன நம்ம செய்யறோம், எதுக்கு செய்யறோம் அப்படிங்கிறத ஒரு காங்கிரஸ் கட்சியை தான் சசி தரூர், அவங்க பார்லிமெண்ட்ல இன்னைக்கு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அந்த ஸ்டாண்டிங் கமிட்டி சேர்மனா இருக்கிறாங்க. இருந்தும் இன்னைக்கு கட்சியெல்லாம் தாண்டி சசி தரூர் நிற்கிறார். அது நம்முடைய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சில முதலமைச்சர்களாக இருக்கட்டும், மாற்று கட்சி நண்பர்கள் ஓவசி எடுத்துக்கலாம். நமக்கும் அவர்களுக்கும் எம்ஐஎம் கட்சியினுடைய தலைவர் எத்தனையோ மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் பாகிஸ்தானை எதிர்க்கக்கூடிய விதத்துல எல்லாரும் ஒன்னா இருக்கிறாங்க. ஆல் பார்ட்டி மீட்டிங்ல எல்லா கட்சியும் ஒன்னா இருக்கிறாங்க, திமுக உட்பட. அதனால் தமிழகத்துல முதலமைச்சர் அவர்கள் ஒரு பேரணி எடுக்கிறேன், முன்னாள் ராணுவ வீரர்களை கூட அழைச்சிட்டு போறேன், நான் இதை செய்ய போறேன் அப்படின்னா அது வரவேற்கிறது தான், தவறு கிடையாதுன்னா. அதே நேரத்துல முதலமைச்சர் அவர்களும் இந்திய அரசுக்கு இந்த நேரத்துல முழுமையாக தன்னுடைய கோஆபரேஷனை கொடுக்கணும் அப்படிங்கிறதும் என்னை போன்ற மனிதர்களுடைய ஒரு வேண்டுகோள், ஒரு எதிர்பார்ப்பு. தமிழக அரசு இந்த 4 ஆண்டு சாதனை தொடரட்டும் பல்லாண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சாதனை எப்படி இருக்கு? ஆனா 4 ஆண்டு சாதனைகளை பொறுத்தவரை இன்னைக்கு நாம விலாவரியா பேசணும்னா அதுக்கு ஒரு தனி பிரஸ் மீட் வச்சு பேசணுங்கண்ணா. இது வேதனையான 4 ஆண்டுகள். பொருளாதாரத்துல தமிழ்நாடை பொறுத்தவரை பின்னோக்கி போக ஆரம்பித்திருக்கின்றோம். இன்னைக்கு இதை பேச வேண்டாம்னு நினைக்கிறேங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை, நாட்டினுடைய சூழ்நிலை, இந்தியா பாகிஸ்தான் இந்த போர் மூலக்கூடிய அந்த அபாயமான ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு பேச வேண்டாம்னு நினைக்கிறேங்கன்னா, நிச்சயமா பத்திரிகை நண்பர்களை இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பேசும்போது, ஆனால் இன்னைக்கு நம்ம பேசும்போது அது பொலிட்டிக்கல் அட்டாக் அது மாறிச்சுன்னா தப்பா போயிடும். நம்ம ஆதாரத்தின் அடிப்படையில் பேசினாலும் இன்னைக்கு அந்த அரசியல் பேசலாங்கிற கெட்ட பேர் எனக்கு வந்துடும். நிச்சயமா வருகின்ற காலத்தில் நம்ம இதை பத்தி டீட்டெயிலா பேசுவோம். நன்றி.